2026 ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து வேட்பாளர் அறிவிக்கும் போது வந்து உங்களுக்கு நீங்கள் உணர்வீங்க, பணத்தை படைத்தவனுக்கு தான் வந்து விஜய் வந்து கொடுக்க போகிறாரு. இது மாற்று கருத்து கிடையாது. உங்கள் தலைவனை பார்த்து கேளுங்க. ஆதவ அர்ஜுனான லாட்ரி மாட்டினுடைய மருமக இன்னைக்கு வந்து என்ன அவசியம் உங்கள் கட்சிக்குள்ளே கொண்டு வந்தது மட்டும் உங்கள் தலைவனை பார்த்து கேளுங்க. நீங்கள் மேடையில் வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணை உட்காரச்சிலேயே நீங்கள் இங்கே இது பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து மத நல்லிணத்தை சார்ந்தவர் ஆகிடுவீங்களா? உனக்கு களத்திலே விஜய் வரல, அதற்குள்ளே வந்து அவங்க கட்சிக்குள்ளே கட்சி பூசல். சார் பணமே இல்லை, 8.25 லட்சம் கோடி வந்து கடனில் இருக்குது, எங்களால் வந்து எந்த ஒரு நலத்திட்டத்தை கொண்டு வரலன்னு சொல்லி பகிரங்கமாக சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடைத்தேர்தலில் வந்து அவங்க ஜெயிச்சுட்டு வந்துட்டு மக்கள் வேறு எல்லா மாவட்டத்தையும் பிரச்சனையை தீர்த்துட்டாங்களா? கொடுத்த வாக்குறுதியை பண்ணிடுவாங்களா? நான் அந்த வந்து ஈரோடு மக்கள்கிட்ட கேட்குறேன். இவன் 45% இல்லை 50% திமுக எடுத்துட்டு இன்னைக்கு சீமானுடைய ஓட்டு வந்து 8%, 10, 15 இருந்தால் அதை என்ன பண்ணால் டிவைட் பண்ணி திமுகவோட ஒப்பீடு பண்ணி அதில் ஒரு ஓட்டு முன்னாடி இருந்தாலும் சீமான் தான் வெற்றி. களத்தில் பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளர், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் இருவருக்கிடையே போட்டின்றது நிலவி வருகிறது. யார் வெற்றி பெறுவாங்க, எப்படி இந்த தேர்தல் வந்து இருக்க போகுது சார்? ஏன்னா ஒருவரில் தான் வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதற்காக திமுக வேட்பாளர் ஆதரித்து அமைச்சர்கள்லாம் போயிட்டு அங்கே பிரச்சாரம் பண்ணதை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் சில பட்டுவாடா பணம்லாம் செஞ்சதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. உங்களோட பார்வை என்ன சார்? சார் நான் ஒரு வீடியோ லேட்டஸ்ட்டாக போட்டேன். அதாவது உண்மையாக சொல்ல போனால் வந்து அதிமுகவும் பிஜேபி மற்ற கட்சியெல்லாம் ஒதுங்கிட்டாங்க, ஓகேங்களா? ஆனால் வந்து அதை வந்து தப்பாக வந்து அந்த இடத்துல வந்து போட்டிருக்கிறாங்க. ஏன் ஒன்றுனா அங்கே திமுகவே எனக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ ஆகிருக்கலாம். இன்றைக்கி ஆண்டாண்டு காலமாக வந்து ராமசாமியுடைய வாரிசுங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துட்டு வந்தாங்க. அவங்க கிட்டேருந்து வந்து திமுக பிச்சை கேட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன வந்து சலுகை தரணுமோ அந்த சலுகை, ஏன்னா செல்வ பெருந்தகையை அந்த இடத்துல சொல்லிட்டாரு, எங்களுக்கு ஆதாயம் இருக்குதுன்னு சொல்லி. அது என்ன ஆதாயம்னு செல்வ பெருந்தகை சொல்லணும். நியாயமாக வந்து கேட்க போனால் அந்த ஈரோடு மக்களை நான் வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சீமானியும் வந்து எனக்கு ஓப்பனாக சொல்ல கேட்டுங்க, திமுக இவங்க 2 பேர் மோதுறாங்கன்னா, அதாவது மோதல் சொல்கிறது என்னென்னா வந்து ஒரே விஷயத்தை வந்து இங்கே எடுத்து குறிப்பிட விருப்பம்னா சமபலம் இருக்கணும். இன்றைக்கி சீமான் ஒருத்தர் வந்து அந்த இடத்துல வந்து எதிர்த்து போகிறாருன்னா, அப்போ திமுகவில் இருக்கிற 10-12 கட்சி கூட்டணி இருக்கிறாங்கன்னா, அப்போ அந்த இடத்துல எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா வந்து இன்றைக்கி எவ்வளோ ஓட்டு சதவீதம் இருந்தாலும் அந்த 10 பேர் டிவைடேட் பண்ணணும். திமுகவோட வந்து சீமான் இருந்துட்டானா என்னை கேட்டால் வெற்றி அவர் தான். நான் வந்து வெற்றி தோல்விக்கெல்லாம் வரல. ஏன்னா வந்து இன்றைக்கி சீமான் வந்து இப்போ வந்து பெரியார் என்ற ராமசாமியோட பிம்பத்தை உடைச்சிட்டாரு. இன்றைக்கி அந்த மண்ணில் நின்றா வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல வந்து பெரியாரை பற்றி சொல்லும் போது வந்து அதுக்கு வந்து என்ன ஒன்றா வந்து அவர் பண்ணாருன்னு வந்து பேச வரல. இவர் மேலே எப்படி வழக்கு போடலாம் தான் வந்து யோசிச்சுன்னு உட்காந்துன்னு இருக்கிறாங்க. ஆனால் ஏன்னா அந்த இடத்துல வந்து பெரியார் பேசுறது உண்மைன்னு வந்து அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. எந்த அமைச்சரும் வந்து நான் கேட்குறேன், யார் எந்த அமைச்சர் கனிமொழி போய் பிரச்சாரம் பண்ணிட்டாங்களா? இல்லை உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணிட்டாரா? இல்லை முதலமைச்சர் போய் பிரச்சாரம் பண்ணிட்டாரா? ஏன்னா அங்கே வந்து எல்லோருக்கும் தெரியும் அங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. நான் அதே நேரத்தில் கேட்டேன், வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு ஆட்சியில், எல்லா மாவட்டத்துக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்களா? நான் ஈரோடு மக்கள்கிட்ட கேட்குறேன், யார் அவர் அந்த இடத்துல உங்கள் வேட்பாளர்கிட்ட வந்து கேட்குறேன், இந்த 14 மாதத்தில் வந்து இன்றைக்கி வந்து அவர் ஜெயிச்சுட்டு எம்எல்ஏ ஆகிட்டு திமுக உங்களுடைய குறைகள்லாம் தீர்த்துருவாரான்னு நீங்கள் சொல்லுங்கள். சார் பணமே இல்லை, 8.25 லட்சம் கோடி வந்து கடனில் இருக்குது, எங்களால் வந்து எந்த ஒரு நலத்திட்டத்தை கொண்டு வரலன்னு சொல்லி பகிரங்கமாக சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடைத்தேர்தலில் வந்து அவங்க ஜெயிச்சுட்டு வந்துட்டு மக்கள் வேறு எல்லா மாவட்டத்தையும் பிரச்சனையை தீர்த்துட்டாங்களா? கொடுத்த வாக்குறுதி அவர் பண்ணிடுவாங்களா? நான் அந்த வந்து ஈரோடு மக்கள்கிட்ட கேட்குறேன், வர வேட்பாளர்கிட்ட ஒரு ஏதி வாங்கு, 6 மாதத்துக்குள்ளே என்னென்ன முக்கியமான பிரச்சனை தீர்க்கலைன்னா உங்கள் பதவியை நீ ராஜினாமா பண்ணுவியான்னு வந்து கேளு. ஏன் ஒன்றா இன்னைக்கு பிஜேபியும் வந்து சரி, இன்னைக்கு எதனால் வந்து இந்த முடிவு எடுத்தாங்கன்னா இன்னும் 14 மாதம் தான் இருக்குது. இதில் வந்து நாங்கள் ஒரு மக்கள்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்றாமல் போனால் அடுத்த தடவை வந்து போகும்போது நம்ம மக்களை சந்திக்க முடியாத ஒரு காரணத்தால் தான் இந்த எலெக்ஷன் வந்து புறக்கணிச்சாங்க. ஏன்னா வந்து எப்படியே நிதியை ஒதுக்க மாட்டாங்க, அப்போ கொடுத்த வாக்குறுதி எங்களால் நிறைவேற்ற முடியாது. ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதுக்கே வக்கில்ல, தகுதி இல்லாதவனுங்க. அப்புறம் எப்படி? அதனால தான் 2026 என் மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லிக்கிறாரு, நம்ம 2026 வந்து ஆட்சியை பிடிப்போம், அப்போ வந்து நம்ம கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலாம். இவனுங்க கொடுத்த வாக்குறுதி இல்லை, வந்தால் கூட 3 வருஷம் வந்த 3 நாளில் முதல் கையெழுத்துலாம் சொல்லலை. சொன்னானுங்க பாருங்க, நீட்டில் முதல் கையெழுத்து போட்டு கீச்சிருவோன்னு சொல்லி 3 வருஷத்தில் வந்து டாஸ்மார்க்கை ஒழிப்போன்னு சொல்லிடுறாங்க. இது ஒரு படித்தவனுக்கு அழகு, அவருக்கு தெரியும் எதை எப்போ எப்படி பண்ணணும்னு சொல்லி. இவங்கள மாதிரி சொல்லலை. அதனால் ஈரோடு மக்களை நான் வந்து கேட்குறேன், இன்றைக்கி வந்து நீங்கள் அதே வந்து காலாகாலமாக நாங்கள் திமுகவுக்கு தான் போடுவோம், காங்கிரஸுக்கு தான் போனால் அது உங்கள் தலையெழுத்து. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்கள் மாவட்டம் நல்ல வந்து வளர்ச்சி அடையணும்னா நீங்கள் வந்து யாரை தேர்ந்தெடுத்தால் வந்து நம்ம மாவட்டம் வளர்ச்சியுமோ அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. நான் உங்களுக்கு இவனுக்கு தான் போடு அவனுக்கு தான் போடுன்னு வந்து நான் சொல்லலை. நோட்டான ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இல்லை வந்து அந்த மக்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்தை வந்து கேட்க போனால் வந்து உங்களை முழுசாக வந்து ஏமாற்றத்துக்காக வந்து இது, ஏன்னா இது ஒரு கான்ஸ்டியூஷன்
ஏன்னா எப்படி வந்து எலெக்ஷன் வந்து அந்த இடத்துல வந்து நடத்தி தான் ஆகணும். ஆனால் அதனால் எந்த பயனும் கிடையாது. உங்கள் நேரத்தை வீணாக்க வந்து எங்களுடைய கட்சி விரும்பலை. உங்களுக்கு பொய்யான வாக்குறுதி கொடுக்கறதுக்கு எங்கள் கட்சி விரும்பலை. ஏன் ஒன்றா எது பண்ணாலும் வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்றணும்னு சொல்கிறது தான் எங்களுடைய கட்சி. அந்த தேர்தலை சந்திக்கலை. அதே நேரத்தில் சீமான் வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஓட்டு எடுத்தாரோ, ஏன்னா இன்றைக்கி வந்து பெரியாரை பற்றி விமர்சனம் பண்ண சீமானுக்கு அப்போ மக்கள் அங்கே புறக்கணிக்கல. ஏன்னா இவங்க நம்ம காதர் மொழி இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்தவர் சொன்னார் இல்லையா, இது பெரியார் மண், இங்கே இருக்கிறவங்களாம் வந்து ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே வந்து சீமான் சொல்கிறது உண்மையாக இருந்தால் ஓட்டு போடுங்க. ஏன்னா வந்து இப்போ கூட சொல்கிறேன், இவன் 45% 50% திமுக எடுத்துகிட்டு இன்றைக்கி சீமானுடைய ஓட்டு வந்து 8%, 10, 15 இருந்தால் அதை என்ன பண்ணால் டிவைட் பண்ணி திமுகவோட ஒப்பீடு பண்ணி அதில் ஒரு ஓட்டு முன்னாடி வந்தாலும் சீமான் தான் வெற்றி. விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊழல் நான் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் மாநாட்டிலே பேசிட்டு வந்தார் சார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ பொறுப்பாளர்களாக நியமனம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் வந்துட்டு குறிப்பாக அந்த ஜாதி பாகுபாடு, அது மட்டும் இல்லாமல் பணம் கேட்டு தான் வந்துட்டு லஞ்சம் கேட்டு தான் பதவியெல்லாம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக ஒவ்வொரு தகவலாக ஒவ்வொரு நாளைக்கு வந்துட்டு இருக்கே. உங்களோட பார்வை என்ன சார்? சார் இது பத்திரிகையிலே வந்து நிற்குது, ஓகேங்களா? அதை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன். அதாவது என்ன கேட்டேன்னா, ஒருங்கிணைந்து ஊழலை ஒழிப்போம் அப்படி சொல்லிட்டு தான் வந்தார் உள்ள. சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லி உள்ளே வந்தார். எப்போ அவர் ஆதவ அர்ஜுனா உள்ளே கொண்டு வந்தாரோ விஜய் அங்கே காலி. ஏன்னா கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி 2வது வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவர் வந்து சொன்ன ஒரு வார்த்தை, ஆட்சியிலும் பங்கு அதிகாரிகள் தருவோம்னு சொல்லிட்டு கூட்டணிக்காக வந்து ஆசை வார்த்தை காட்டினார். அப்போ உனக்கு தெம்பு இல்லை, உன்னால் தனியாக ஜெயிக்க முடியாதுன்னு வந்து உனக்கு தெம்பு இல்லைன்னு வந்து நீங்கள் அங்கேயே ஒத்துக்கிட்டீங்க. விஜய் வந்து கிளியராக வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிட்டார். இப்போ அந்த இடத்துல வந்து என்ன ஒன்றா வந்து இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா யார்? லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன். இன்றைக்கி வந்து 1994 வந்து பார்ப்போம்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து லாட்ரி சீட்டுக்கு வந்து பேண்டு பண்ணாங்க. எதனால் ஒன்றா இது சம்மந்தமாக வந்து பல பேர் தாலியை வந்து அறுந்து போச்சு. ஏன்னா அப்போது கனிமொழி அப்போல்லாம் வாயை திறக்கலை. ஆனால் வந்து இன்றைக்கி என்ன ஒன்றா அவரை கூட்டிக்கிட்டு வந்து நீங்கள் வந்து என்னடான்னா வந்து ஒரு உயர் பதவியை கொடுத்து தேர்தல் பொறுப்பாளராக வந்து போட்டிங்கன்னா எப்படி உங்களுக்கு ஊழல் ஆட்சி கொடுக்க முடியும்? இன்றைக்கி ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து பார்த்தா வந்து லாட்ரி மார்ட்டின் மேலே எவ்வளோ வழக்குகள் இருக்குது. இன்றைக்கி இதே திருமாவளவன் கட்சியில் இருந்துட்டு அங்கே ஆதாயத்தை பண்ணி திருமாவளவன் வந்து அவருடைய செய்கைகளில் வந்து விஜய் கட்சிக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாரு. இதனால் விஜய் கட்சியில் இருக்கிற புஷியானந்த் மறுபடியும் நான் பதிவு பண்ணுறேன், அவர் வெளியில் வருவார். விஜய் கட்சி வந்து இல்லாத இடமா போகும். ஆனால் ஏன் ஒன்று சொல்கிறேன்னா, அங்கே இருக்கிற வந்து தொண்டர்களை நான் மதிக்கிறேன். இன்றைக்கி அந்த தொண்டர்கள் வந்து என் தலைவன் வந்து உண்மையுமே வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவான்னு கேட்டான்னா நிச்சயமாக அது உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஏன்னா நான் மறுபடியும் கேட்குறேன், நீங்கள் வேலை செய்யறதுக்காக தான் உங்கள் தலைவன் கீழே வச்சுருக்கலாம் தவிர, நான் 2026 ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து வேட்பாளர் அறிவிக்கும் போது வந்து உங்களுக்கு நீங்கள் உணர்வீங்க, பணத்தை படைத்தவனுக்கு தான் வந்து விஜய் வந்து கொடுக்க போகிறாரு. இது மாற்று கருத்து கிடையாது. உங்களெல்லாம் வேலை செய்கிற மாதிரி தான். எந்த ஒரு மாற்றத்தையும் வந்து விஜயால் ஒன்றும் கிழிக்க முடியாது. விஜய் 2026 அப்புறம் காணாமல் தான் போவார். ஏன்னா ஆல்ரெடி வந்து அவர் ஒரு படத்துக்கு வந்து கதையை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இவர் அரசியலுக்குள்ளே இறங்கினது ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இறங்கினார். சக்ஸஸ் ஆனால் மேலே போவோம், இல்லைனா இருக்குது என்னுடைய நடிப்பு தொழில் சொல்கிறதால. இதை நம்பி தொண்டர்கள் ஏமாற வேண்டாம். என்னை பார்த்து கேட்குறதுக்கு முன்னாடி உங்கள் தலைவனை பார்த்து கேளுங்க. ஆதவ அர்ஜுனான லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன் இன்றைக்கி வந்து என்ன அவசியம் உங்கள் கட்சிக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு மட்டும் உங்கள் தலைவனை பார்த்து கேளுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து உங்களுடைய தலைவனுக்கு டேக் பண்ணி ஒரு பொண்ணு வந்து தேனியில் ஒரு பதவி கொடுத்ததுக்காக வந்து போட்டதுக்கு அந்த பெண்ணை வந்து அதே கட்சியை சேர்ந்தவன் எவ்வளோ வந்து அநாகரிகமாகவும் அசிங்கமாக பேசிக்கிறான்னு வந்து பாருங்க. அப்போ நான் கேட்குறேன், விஜய் கட்சியில் பெண்களுக்கு இதுதான் மதிப்பா? இதுதான் மரியாதையா? எல்லாம் நீங்கள் மேடையில் வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணை உட்காரச்சிலேயே நீங்கள் இங்கே இது பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மத நல்லிணத்தை சார்ந்தவர் ஆகிடுவீங்களா? உனக்கு களத்திலே விஜய் வரல, அதுக்குள்ளே வந்து அவங்க கட்சிக்குள்ளே கட்சி பூசல். இது எல்லா கட்சியிலும் இருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் விஜய்க்கு உண்மையுமே அங்கே திறமை இல்லை. அவர் வந்து களத்தில் இறங்கினதுக்கப்புறம் அது வந்து தொண்டர்களும் வந்து அது தெரிஞ்சுப்பாங்க, மக்களும் அதை புரிஞ்சுப்பாங்க.